2K கிட்ஸ் ஆமா 2K கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அஜித் அப்படி பாக்குறதுக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட் வச்சு செம்ம எக்ஸைட்மெண்ட். உண்மையிலே வாலி படம் ரீ ரிலீஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே கொண்டாடுறாங்க. ப்ரோ அதுதான் ப்ரோ தாறுமாறு. அதே மாதிரி நெகட்டிவ் ரோல்லாம் யாராலும் பண்ண முடியாது ப்ரோ. அப்படி பண்ணியிருந்தாரு ப்ரோ. அந்த அளவுக்கு இருந்தது. நெகட்டிவ் ரோல் யாரும் அந்த அளவுக்குலாம் பண்ணவே முடியாது. தலை மிஞ்ச முடியாது. நெகட்டிவ் ரோல்னா தலை தான் அது. இவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்போமான்னு தெரியாது. ஆனா இந்த படம் அஜித் அப்படி பாக்குறதுக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட் வச்சு செம்ம எக்ஸைட்மெண்ட். சில சீன்லாம் எஸ் ஜே சூர்யாவோட அந்த டச் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் மாதிரி இருக்காது. நான் பார்க்கும்போது இந்த படம் சின்ன படம், அப்போ திருட்டு விசில பார்த்த ஒரு படம் இதெல்லாம். ஸோ அதான் ஸ்கிரீன்ல பார்க்க சில சீன்லாம் பப்பி ஷேவன் கண்ண மூடிற சீன்லாம் இருந்துச்சு. ஆனா இதுல இப்போ பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருந்தோம். நாங்க ஒரு 3 பேர் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருந்தோம். லிட்டரலி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பியூர் ஒரு ஃபேன் மூமெண்ட். அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள ஒருத்தன் அப்பதான் என்ட்ரு ஆகிறான். அப்பதான் இதான் ஒரு பிரேக் த்ரூ மூவி இது அஜித்துக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டார்டம் இதுவே கிடைச்சது. அது வரைக்கும் அவங்களும் ஒரு ஸ்டார்டம் இல்லை. பட் ஆனா இந்த படத்துல அது டோட்டலா ஏன்னா ஒரு 2 கேரக்டர் செம்மையா டிஃபரெண்ட் காமிச்சிருப்பாரு. ஒரு சைடு சாமியும், இன்னொரு சைடு அந்த ஒரு ஆந்தகனிஸ்ட்னுவாங்கல்ல அந்த மாதிரி பயங்கரமா அந்த டிஃபரெண்ட் பயங்கரமா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் அது செகண்ட் ஹாஃப்ல ஒரு சைடு இன்னசென்ட்டா காமிச்சிருக்கும், இன்னொரு சைடு அது ஆந்தகனிஸ்ட் மாதிரி பங்கமா காமிச்சிருப்பாங்க. மற்றபடி எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நிறைய ரீ ரிலீஸ் மூவி பார்ப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. ஐயோ நான் மங்காத்தாவுக்கோசம் வெயிட்டிங். யாரை எப்படியாச்சும் ரீ ரிலீஸ் பண்ற மாட்டாங்களா மங்காத்தா அப்படின்றதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ. அந்த ரியாக்ஷன் தான் ப்ரோ. அந்த அளவுக்கு யாரால நடிக்க முடியும் இப்ப சொல்லுங்க? எந்த ஆக்டரால இப்ப நடிக்க முடியும்? அந்த அளவுக்கு ஒரு பேசாமலே அப்படி ஒரு வில்லத்தனம் பண்றது எவ்வளவு பண்ண முடியும்? அந்த எவில் ஸ்மைல் ஒண்ணு கொடுப்பாரு பாருங்க. அந்த ஸ்மைலை மிஞ்ச முடியுமா? ஆரம்பத்துல இருந்து அப்படியே அந்த சிரிப்பு வந்தாலே தியேட்டர் அலறும். அந்த அளவுக்கு இருக்குது. அடிச்சுக்க முடியாது ப்ரோ அந்த படத்தை. வாலியை தியேட்டர் சும்மா அலற விட்டாங்க. வேற லெவல்ல இருந்து ப்ரோ. நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் நல்ல செம்மையா இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணோம். எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. அதெல்லாம் அவ்வளவு மாசா இருந்தாரு ப்ரோ. தாறுமாறான கெமிஸ்ட்ரி. சிம்ரனை அப்படியே எஸ் சூர்யா அவ்வளவு அழகா காட்டியிருக்காரு. அதை விட தலையை ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. சிம்ரனை பார்க்க அவன் தலையை தான் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க. தலைன்றானுங்க ஒவ்வொரு சீனுக்கும். அவ்வளவு அழகா இருந்தாரு, கியூட்டா இருந்தாரு. சிம்ரனும் அவங்க 2 பேரும் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்தது. பாட்டுலாம் சொல்லவே தேவையில்ல. எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்தது. அந்த கெமிஸ்ட்ரியும் சூப்பரா இருந்தது ப்ரோ. விடாமுயற்சிக்கா அது வெயிட் மட்டும் தான் பண்றோம். பார்ப்போம். ப்ரோ அதெல்லாம் தெறிக்க விட்டுறலாம். ஆனா வரணும் அவரு வந்தாதான் தெறிக்க விட முடியும். ஆனா வந்துருவாரு. பார்ப்போம். அப்போ அஜித் ரொம்ப கேர்ஃப்ரீ, நல்லா கேஷுவலா இருக்காரு. இப்போ அஜித் ரொம்ப சீரியஸா அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் மூவிஸ் அதுதான் பிளஸ். ஆக்சுவலா நல்லா என்ஜாய் பண்ணணும். இன்ஃபேக்ட் படம் நம்ம ஆல்ரெடி எல்லாமே தெரியும். அதனால நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லு. ஸோ இன்ச்சு பை இன்ச்சு அஜித்துக்காக தான் வந்தது. அஜித்தை தான் என்ஜாய் பண்றதுக்காக வந்தது. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்ததுண்ணா. நல்லா இருந்தது. எஸ் ஜே சூர்யா டைரக்ஷன் நல்லா இருந்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்த படம் தான். தியேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆமா காமெடி நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா அதுதான் அவர் இறந்துட்டாருன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவரோட காமெடிஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே மிஸ் பண்றோம். ஆக்சுவலா இது மாரிமுத்து இருந்தார் மெயினா. இதுல நம்ம எதிர்நீச்சல் மாரிமுத்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு பேரும் போட்டாங்க. அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவர் நடிச்ச சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஆடியோல டப்பிங் எல்லாம் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேவா சார் அந்த மியூசிக் அதான் நான் சொன்னல நிலவை கொண்டு வா அந்த சாங். அதுலயும் பாத்தீங்கன்னா ஆனா யூடியூப்ல நிறைய பார்த்தேன் ட்ரோல் பண்ணிடுறாங்க. அங்க காப்பி அடிச்சு போட்டாரு, இங்க காப்பி அடிச்சு போடாது. காப்பி அடிச்சு போட்டாலும் இது மாதிரி மியூசிக்கா போடுங்க. உண்மையில சூப்பரா இருக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அது மாதிரி பாட்டுல அப்படி நரம்பெல்லாம் முறுக்கேறுது. ரொம்ப எனக்கே பிடிக்குன்னா நான் லவர்ஸோட பார்த்தவங்களா எப்பா என்ன அதகலம் பண்ண போறாங்களே தெரியல. அதகலன்னா அப்படி இல்ல, தியேட்டர்ல சொல்றேன். வேற ஏதோ பர்சனலா இது வருது. இல்ல எனக்கு உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்குங்க. லைக் சின்ன வயசுல அஜித் கேடிவில தான் எங்கேயோ பார்த்திருப்பேன். திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாரு. 2 பேர் ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. அவர் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீனுமே செதுக்கிருக்காங்க. கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஒரு சீனுக்குமே லைக் ஆடியன்ஸ்லாம் அவ்வளவுதான் பயங்கர என்ஜாய்மெண்ட். போனிங்லாம் அதான் ஒரு சீனுமே கத்திட்டே இருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வரலாறு பார்ப்பேன். வரலாறு ரிலீஸ் மங்காத்தா இல்ல அது நிறைய டிவில பாத்துட்டேன் நிறைய வாட்டி. அதனால வாங்க. ஸோ வாலி மூவி வந்தபோது ஐ வாஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ நாங்கள் we were not allowed to watch in theaters. ஸோ இப்போ ஆஃப்டர் so many years என்னோட ஃப்ரெண்டோட வந்திருக்கேன், மேமோட வந்திருக்கேன், நெய்பரோட. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சிம்ரன் மேம் ஃபேனு, டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் சிம்ரன் மேம்.
ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். தேட்டரில் வந்து வி ஹேட் அ ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த க்ரௌட். விசில் ஆகட்டும், கிளாப்ஸ் ஆகட்டும், எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து ஐ மீன் 2K கிட்ஸ்க்கு வந்து மேம் பற்றி தெரியும், பட் மேம் ஆக்டிங் வந்து அவ்வளோ தெரியாது. ஐ மீன் இட் கம்ஸ் டு வாலிங் போது எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ போத் அஜித் சார் அண்ட் மேம், ஸோ ரெண்டு பேரும் எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. ஸோ வென் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் மேம் சிம்ரன் மேம். எஸ். படத்துல வந்து எந்த சீன் ரொம்ப சாரி, பெஸ்ட் ஆஃப் லக். யா, சாரி, சொல்லுங்க. படத்துல வந்து எந்த சீன் சூப்பரா நடிச்சிருக்காங்க? when it comes to சீனுங்கும் போது எனக்கு வந்து ஞாபகம் வர ஒரு சீன் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அந்த டாக்டரை போய் பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க எக்ஸலண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எங்கள் அப்பா வந்து அந்த சீன் ரொம்ப லைக் பண்ணாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப ரீச் இருந்தது. தட் வாஸ் வெரி எக்ஸலண்ட். எமோஷன்ஸ் கலந்தது அதில், ரொம்ப ரியலாக இருக்கும். ஸோ அவங்களோட தே கம் அவுட் வித் எமோஷன்ஸ் பர்ஸ்ட் ஆகி அழுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் சீன். எஸ். அஜித் சாரோட எந்த சீன்? அஜித் சார் இன்ட்ரோடக்ஷனே நல்லா இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்றது, சைலண்டாக இருந்து நம்ம அந்த ஆக்டிங் வந்து எவ்ரி திங் ஹி கம் அவுட் வித் எமோஷன்ஸ். அதில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து அவர் பேசவே மாட்டார், பட் எல்லாமே அவர் வந்து ஒன்லி த பாடி லாங்குவேஜ், த வே ஹி சீஸ், த வே ஹி ரெஸ்பான்ஸ், எல்லாமே அவர் பாடி லாங்குவேஜில் தான். ஸோ பேசாமல் எக்ஸலண்ட்டாக வந்து அவரோட எமோஷன்ஸில் வெளிப்படுத்தியிருப்பார் அந்த ஆக்டிங்கு. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் படம். இந்த தியேட்டர் பார்க்கும்போது எந்த வைப் பாருங்க? ஓகே, இந்த கமலா தேட்டர் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் சென்னையில். ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த தேட்டருக்கு. இந்த தியேட்டர்ல எந்த சீனா இப்போ நீங்க நம்மளும் பார்த்துருப்போம், அந்த 2K கிட்ஸ்லாம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க? 2K கிட்ஸ், ஆமாம், 2K கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஃப்ரம் த இன்ட்ரொடக்ஷன், அஜித் சாரோட என்ட்ரி இருக்கட்டும், மேமோட என்ட்ரி இருக்கட்டும், ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. விசில் அடித்து கைத்தட்டி டைலாக்ஸ் எல்லாம் கேட்க விடாம ரொம்ப சவுண்டாக இது பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஐ திங்க் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் அது வீக் டேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் லைக் த மூவி அண்ட் எவ்ரி ஒன் என்ஜாய் த மூவி. அஜித் சார் ஸ்க்ரீன்ல எவ்வளவு அழகா இருக்காரு. அஜித் சார் ஆமாம், அப்போ நல்லா இருப்பார், இப்போவும் நல்லா இருக்காங்க. ஸோ நல்லா இருப்பார். அதில் வந்து சினிமோட்டோகிராஃபி யாருன்னு தெரியல, பட் எக்ஸலண்ட் சினிமோட்டோகிராஃபி. மியூசிக் ஐ திங்க் தேவா சாரி நாட் ஏஆர் ரஹ்மான், தேவா சார். யா, when it comes to BGM சொல்லி ஆகணும் தேவா சார். பிகாஸ் நீங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாமே வந்து அஜித் சார் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் BGM தான் இட்ஸ் ஹைலைட். அண்ட் எஸ்பெஷலி அப்போ வந்து BGM இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த மூவிக்கு. ஸோ எஸ்ஜே சூர்யா அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இந்த மாதிரி ஒரு கதை அஜித் வச்சு பண்ணிருக்காரு. எஸ்ஜே சூர்யா இந்த மாதிரி அவரோட டைரக்ஷன். எஸ்ஜே சூர்யா சாரோட ஃபர்ஸ்ட் படம். அவரை பற்றி என்ன சொல்றது, நைஸ் மூவி. ஆமாம், யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் மூவியில் இவ்வளோ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாங்க. அது வந்து ஐ திங்க் திஸ் ரிலீஸ் இன் 1999. ஸோ அப்போ வந்து இது ரொம்ப பேசப்பட்ட படம். ஈவன் வென் அஜித் சார் ஹி டிட் அ நெகட்டிவ் ரோல், ஹி ஜஸ்ட் he justified the character. அவ்வளோதான் சொல்லணும். ஸோ பெண்கள்லாம் அஜித் சார் ஒரு சாக்லேட் பாய் அந்த நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆமா, அகேன்ஸ்டா இருந்திருக்கலாம், பட் அஜித் சார் அதான் சொன்னேன் இல்லைங்களா, பேசாம இருந்து ஹி ஜஸ்ட் அவரோட எமோஷன்ஸ், அவர் பார்க்கறது, அந்த ரெஸ்பான்ஸ் பண்றது, அந்த வில்லன் கேரக்டர் எவ்ரிதிங் வந்து அவரோட எமோஷன்ஸ்லேயே கொண்டு வந்திருப்பாரு. பேசாம ஒரு வில்லன் கேரக்டர் எல்லாமே எமோஷன்ஸ்ல கொண்டு வந்திருப்பாரு, அந்த கண்கள் அந்த இதுல. ஸோ வெரி நைஸ், ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு கேரக்டர். எக்ஸலண்ட் டைரக்ஷன் அண்ட் எஸ்ஜே சூர்யா சார். மியூசிக், பிஜிஎம் ஒவ்வொரு மியூசிக்குக்கும் மேம் வர இதில் நாங்கள் கைப்பற்றோம். என்னோட ஃப்ரெண்டும் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் சிம்ரன் மேம். ஸோ ரெண்டு பேரும் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம். ஸோ எப்படியோ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கமிங் டு திஸ் தியேட்டர். ஸோ வி ரியலி என்ஜாய். வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். நாங்கள் ஆக்சுவலி மேமோட பர்த்டே எனக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் April 4th. ஸோ முன்னாடி ரிலீஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட். அண்ட் another thing I want to say, like we expected a banner, ஏதாவது ஒரு சின்ன ஒரு கட் அவுட். ஏன்னா 90s குயின், நாங்கள் சின்ன ஒரு கட் அவுட்டு, ஒரு பேனர் அந்த மாதிரி இருக்கும்னு நாங்கள் வந்து தேடினோம். ஸோ இட் வாஸ் நாட் தேர். ஸோ தட் வாஸ் ஒன்லி த டிசப்பாயின்மெண்ட் ஐ ஹேட். நானும் சரி, என்னோட ஃப்ரெண்டும் சரி, அவங்க அதுதான் தேடிட்டு இருந்தோம். அது ஒன்று வச்சுருந்துருக்கலான்னு ஒரு சின்ன ஒரு இது. ஸோ அது வந்து ஒரு ஐம் ஜஸ்ட் கிவிங் அ சஜஷன். ஓனர் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 90s குயினோட பக்கம் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஒரு சின்ன பேனர் அந்த மாதிரி வச்சுருந்தா கொஞ்சம் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும்.